வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆரன் ஷெப்பர்ட் சொன்ன த பிரின்சஸ் அண்ட் த காட் அ டேல் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா இந்த கதையுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு நிறைய மனைவிகள். ஆனால் ஒரு மனைவி மூலமாக கூட அவருக்கு ஒரு குழந்தை இல்லை. காலையில் சாயங்காலம் முழு நேரமும் ஒரு 18 வருஷத்துக்கு அவர் ஒரு யாகம் செஞ்சார். எதுக்குன்னா குழந்தை வேணும், அந்த வரம் வேணும்னு. கடைசியில் அவருடைய பிரார்த்தனைக்கு மனம் இறங்கி சாவித்ரி, அவங்க சூரிய பகவானுடைய பெண், அவங்க கடவுள், அவங்க அவருடைய பிரார்த்தனைக்கு அருள் புரிகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உனக்கு சீக்கிரமாகவே குழந்தை பிறக்கும்னு. அதே மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிச்ச மனைவிக்கு ஒரு பெண் பிறக்கிறாங்க. அந்த கடவுள் ஞாபகமாக அவருடைய பொண்ணுக்கு சாவித்திரினே பேரை வைக்கிறாரு. ஜனங்களும் அவங்கள கடவுளாகவே பார்த்து வழிபட்டாங்க. கூடிய சீக்கிரத்துலேயே அவங்க வளர்ந்து திருமண வயதை அடைஞ்சாங்க. ஆனால் யாருமே அவங்கள பெண் கேட்டு வரவே இல்லை. அதனால் ராஜா என்ன சொல்கிறாரு, நீயே போய் உனக்கு ஏற்ற கணவனை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாரு. நீ தேர்ந்தெடுத்த அப்புறம் எனக்கு சொன்னீன்னா நான் உன்னோடைய கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்றாரு. சாவித்திரியும் நிறைய வேலையாட்கள், கவுன்சிலர்ஸ் இவங்களெல்லாம் அடைச்சிக்கிட்டு ஒரு இடமா போகிறாங்க. நிறைய நாள் பயணம் பண்ணிட்ட அப்புறம் ஒரு ஆற்றை கடந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் அவங்களுடைய ஊரெல்லாம் விட்டுட்டு அங்கே பிரார்த்தனையில் ஈடுபடுறதுக்குனே அங்கே வந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் அவங்க போகிறாங்க. அங்கே போயிட்டு வயது முதிர்ந்த அந்த டீச்சரை போய் வணங்குறாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இளைஞர் அங்கே வராரு. அவர் கையில் பிடிச்சி ஒரு வயதான கண் தெரியாத ஒருத்தரை அழைச்சின்னு வராரு. அந்த இளைஞர் யாருன்னா அவர் தான் இளவரசர் சத்யவான். அவர் அழைச்சின்னு வர வயசானவர் அவருடைய அப்பா. அவர் இப்போ ராஜாங்கத்தை இழந்திருக்கிறதுனால அவங்க இங்கே இருக்காங்க, பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. சத்யவான் அவர் பேருக்கு ஏற்ற மாதிரியே, அதாவது சன் ஆஃப் ட்ரூத்து, உண்மையின் மகன் அப்படின்னு பேர் மாதிரி நல்லபடியாக ஒரு அறம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. அவங்க அப்பா மேலே ரொம்ப அன்பாகவும் கனிவாகவும் இருக்கார். நல்லபடியாக அவரை கவனிச்சிட்ருக்காரு. சாவித்திரி அவரை பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வராங்க. அவங்க வரும்போது அவங்க அப்பா முனிவர் நாரதரோடு பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா மகளை பார்த்த உடனே, என்ன சாவித்திரி, கணவனை தேர்ந்தெடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமான்னு சொல்லிட்டு, சத்தியவானை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் என் கணவரான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நாரதர், இல்லை வேண்டாம், ஏன்னா இன்னிலேருந்து ஒரு வருஷத்தில் சத்தியவனோட வாழ்க்கை முடிஞ்சிடும், இறப்பு அவர் போயிடும், எனக்கு பின்னாடி நடக்க போகிறது எனக்கு இப்போவே தெரியும், அதனால் சொல்கிறேன், சத்தியவான் வேண்டான்றாரு. உடனே ராஜாவும் சொல்கிறாரு, வேறு யாரையாவது போய் தேர்ந்தெடு கணவனா, ஏன்னா ஒரு வருஷம்தான் அவர் உயிரோடு இருக்க போகிறாரு, அப்புறம் உன்னோட மன வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் என்ன ஆகும் போது சாவித்திரி சொல்லிடுறாங்க, இல்லை நான் அவரை கணவராக நினச்சிட்டேன், அது சின்ன காலமோ இல்லை நீண்ட காலமோ அவர் தான் என் கணவர், நான் வேறு யாரோடையும் என்னால் மனைவியாக வாழ முடியாது அப்படின்னு சொல்லிடுறதுனால அந்த ராஜாவும் சத்தியவானுக்கே அவங்களுக்கு மனம் முடிச்சு வைக்கிறாங்க. சத்தியவானை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சத்தியவானோட அப்பா கேட்குறாரு, நாங்கள் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், நாங்கள் அரசாங்கத்தெலாம் இழந்துட்டோம், இங்கே தான் வாழுறோம், நீ சாதாரண உடை தான் வாணியணும், நீ சாப்பிட்றதெல்லாம் வெறும் காட்டில் கிடைக்கக்கூடிய பழங்களும் அந்த உணவும் தான் இருக்கும், இந்த மாதிரி வாழ்க்கையே இளவரசியாக இருந்த உன்னால் வாழ முடியுமான்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, சுகமோ துக்கமோ, அரண்மனையோ இல்லை குடிசையோ, நான் இவரோட மனைவியாக இருக்கணும், அதில் தான் என்னோடய சந்தோஷம்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு திருமணம் நடக்குது. ஒரு வருஷம் ரொம்ப சந்தோஷமாக 2 பேருமே வாழறாங்க. ஆனால் சாவித்திரியோடைய மனசில் நாரதர் சொன்னது அப்படியே இருக்குது. இப்போ அவர் சொன்ன நேரத்தில் ஒரு 3 நாள் தான் இன்னும் பாக்கி இருக்குது. 3 நாள் ஆயிடுச்சுன்னா கணவரோட உயிர் போயிடும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, கோயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு 3-4 ராத்திரி எல்லாம் பகல் இரவு பார்க்காம சாப்பிடல, தூங்கலை, வழிபாட்டிலேயே அவங்க நேரத்தை செலவிடுறாங்க. சாவித்திரிக்கு சத்யவானுக்கு ஒன்றும் புரியல. அவர் கேட்குறாரு, சாவித்திரி எதுக்காக இப்படி வேண்டுற, எதுக்காக இந்த மாதிரி விரதம் இருக்கேன்னு கேட்கும்போது சாவித்திரி பதில் சொல்லலை. கடைசியில் அந்த நாள் வரும்போது சத்யவான் ஒரு கோடாரி எடுத்துகிட்டு காட்டுக்கு போகிறாரு. சாவித்திரி நானும் உங்களோட வருவேன்னு சொல்லும்போது சத்யவான் சொல்கிறாரு, வேண்டாம், காட்டுக்குள்ளே நீ எதுக்கு வர, நீ இங்கே இருந்து ஓய்வெடுன்னு சொல்லும்போது, இல்லை நான் உங்கள் அருகிலே இருக்கணும், நான் வரேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. சாவித்திரி அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது சத்யாவன் கீழே விழுந்த அந்த ஒரு மரத்தை சின்ன சின்னதாக வெட்டி அந்த கட்டைகளை சேர்த்துட்டுருக்காரு.
திடீர்னு பார்த்தா அந்த கோடாரி அவர் கீழே போட்டுட்டு என் தலை பயங்கரமாக வலிக்குது அப்படின்றாரு. உடனே சாவித்திரி அவங்க பக்கத்தில் போயிட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்து மரத்தோட நிழலில் வந்து உட்கார வைக்கிறாங்க. சத்தியவான் சொல்கிறாரு, என் உடல்லாம் அப்படியே எரியுது, எனக்கு என்னென்ன தெரிலன்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாரு. மெதுவாக அவருடைய மூச்சு வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ சாவித்திரி நிமிர்ந்து பார்க்கும்போது அவங்க கிட்ட வந்து ஒரு மனிதர் இருக்கார். அவரோட தோல் வந்து கார் இருளோட பயங்கரமான இருளாக இருக்குது, கருப்பாக இருக்குது. ஆனால் அவரோட கண்ணும் ஆடையும் மட்டும் வந்து சிகப்பாக இருக்குது. சாவித்ரி அவரை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, நான் தான் யமன், நான் தான் இறப்பின் கடவுள் அப்படின்றாரு. சத்தியவானோடைய நேரம் முடிஞ்சிடுச்சு, இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய நேரம் முடிஞ்சிடுச்சு, அதனால் அவரோட உயிர் எடுத்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் கையில் வந்து அந்த முடிச்சு இருக்குது, இந்த கயிறு போட்டு இழுப்பாங்க இல்லையா, அதை வந்து ஸ்னூஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த தூக்கெலாம் போடுற மாதிரி கயிறு, அதை தூக்கி சத்தியவானோடைய உடம்புல போடும்போது அந்த உடம்புலேருந்து கட்டை விரல் சைஸில் சத்தியவானோடைய ஆவி வந்து பிரிஞ்சிடுது. அதை எடுத்து யமன் வந்து அவர் வச்சுக்கிட்டு அவர் புறப்பட்டுறாரு. ஆனால் புறப்படும்போது சொல்கிறாரு, கவலைப்படாத, உன் கணவர் வந்து ரொம்ப நல்லவர், அதனால் வந்து அவர் தேவலோகம் தான் போவார், அங்கே அவருக்கு அருமையான ஒரு வாழ்க்கை அமையும், பின்னாடி நீ அவரை வந்து சேர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் சத்தியவான் வந்து யமன் பின்னாடியே போகிறாங்க. யமன் வந்து வேகமாக போகிறாங்க. ஆனால் சாவித்திரியால் அவ்வளோ வேகமாக போகவே முடியல. அதை பார்த்த யமன் வந்து திரும்பி பார்த்து சொல்கிறாங்க, நீ வந்து அந்த அந்த இடத்துக்கு நீ வர முடியாது, இந்த உடலோடு நீ வர முடியாது, பூத உடல், அதாவது இறந்தவங்க உடல் தான் அங்கே போக முடியும், மனித உடல்லாம் வந்து நான் இருக்கிற இடத்துக்கு வர முடியாது, திரும்பி போன்னு சொல்லும் போது சாவித்திரி சொல்கிறாங்க, யமனே, யம தர்மராஜா, எனக்கு தெரியும் உன் கடமையை நீ செய்கிற, அதனால் நீ என்னுடைய கணவரோட உயிரை எடுத்துன்னு போகிற, ஆனால் மனைவியாக எனக்கும் ஒரு கடமை இருக்கு இல்லையா, நான் அவர் பக்கத்தில் தானே இருக்கணும், அதனால் நான் அவரோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, உன்னுடைய கடமை முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் நீ வந்து உன்னுடைய மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, நான் வரமாக தரேன், ஆனால் அது உன் கணவரோட உயிராக இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ சாவித்திரி சொல்கிறாங்க, சரி, என் கணவருடைய அப்பாவுடைய கண் பார்வையும் அவருடைய சிம்மாசனத்தையும் திருப்பி கொடு, அவர் அதை இழந்துட்டுருக்கார் இல்லையா, எனக்கு அது வேணும்னோடனே யமன் சரி உனக்கு அதை நான் தந்துட்டேன் வரமான்னு சொல்லிட்டு அவர் தெற்கு நோக்கி போகிறாரு. ஆனால் சாவித்திரி அவங்க பின்னாடியே வராங்க. அவர் ஒரு ஆற்று பக்கத்தில் அப்படி நடக்கிறாரு. அங்கே நிறைய முள், ரொம்ப கூர்மையான புல்லெல்லாம் இருக்குது. யமன் அது ஒன்றுமே செய்யலை, அவர் பாட்டு போயினே இருக்கார். ஆனால் சாவித்திரியோட உடல், துணி எல்லாத்தையுமே அது கிழிச்சிக்கிட்டே இருக்குது. சாவித்திரியை பார்த்து யமன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி கணவருடைய காலம் முடிஞ்சிடுச்சு, நான் அவரை வந்து தேவலோகத்தை தான் அனுப்ப போகிறேன், நீ ஏன் வரேன் போது அங்கே ஒரு சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சாவித்திரி சொல்கிறாங்க, என்னோடய சந்தோஷத்தை நீ எடுத்துன்னு போகிறீங்களே, என் கணவரோடு இருக்கிறது தானே எனக்கு சந்தோஷம் அப்படின் போது யமன் சொல்கிறாரு, எல்லா அன்பும் வந்து ஒரு காலத்தில் விதிக்கு உட்பட்டு நின்று தான் ஆகணும், எவ்வளோ தான் நம்ம வந்து ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருந்தாலும் இறப்புக்கு பின்னாடி அவரோட நீங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன் அன்புக்காக, உன் கணவர் மேலே நீ வச்சுருக்க பக்திக்காக நான் உனக்கு இன்னொரு வரம் தரேன், நீ எது ஒன்றா கேளு, ஆனால் உன் கணவரோட உயிரை மட்டும் திருப்பி கேட்கக்கூடாதுன்னு போது, சரி எங்கள் அப்பாவுக்கு வந்து இன்னும் நிறைய குழந்தைங்களை நீங்கள் தரணும்னு ஒன்று யமன் வந்து, சரி அந்த வரத்தை நான் உனக்கு தந்துட்டேன், உங்கள் அப்பாவுக்கு இன்னும் நிறைய குழந்தைங்கள் இருக்கும், அவங்க பின்னாடி ஆள்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பி அவர் வந்து தெற்கு நோக்கி போனோடனே சாவித்திரி விடாமல் அவங்க பின்னாடியே போயின்ட்டுருக்காங்க. யமன் சொல்கிறாரு, நீ இதுக்கு மேலே வர முடியாது அப்படின் போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் சத்தியவானோட தான் இருக்கணும் அப்படின்னும் போது யமனுக்கு அவங்க தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்க சொல்லிடுறாரு, இதுக்கு மேலே வந்து வெறும் பூத உடல்கள் மட்டும்தான் உள்ளே வர முடியும், நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாது, இது என்னுடைய ஆணை, ஆனால் உன்னுடைய தைரியத்தை மெச்சி நான் உனக்கு கடைசியாக ஒரு வரம் தரேன், நீ எது வேணா கேளு, ஆனால் உன் கணவரோட உயிரை மட்டும் கேட்காது அப்படின்றாங்க. அப்போ சாவித்திரி சொல்கிறாங்க, சரி எனக்கு நிறைய குழந்தைங்க பிறக்கணும், எல்லா குழந்தையும் சத்தியவானோட குழந்தையாகவே இருக்கணும், இந்த வரம் தான் எனக்கு வேணும்னு ஒன்று. யமனுடைய கண்ணெல்லாம் விரிஞ்சிடுது, ஏன்னா அவர் வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, இப்போ பின்வாங்க முடியாது. அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, நீ கேட்ட வரம் நான் தரணுன்னா அப்போ சத்தியவானை நான் வந்து திருப்பி பூலோகத்துக்கு அமிச்சாதான் முடியும், ஏன்னா அவனோட குழந்தைகள் தான் உனக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன், அதுவும் நிறைய குழந்தைங்கள் வேணும்னு சொல்லியிருக்கேன், உன்னுடைய புத்திசாலத்தை மெச்சுறேன், அதனால் நான் சத்தியவானை வந்து நான் திருப்பி விட்டுறேன், நீ நிறைய வருஷங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு பின்னாடி உன் காலம் முடியும் போதே சத்தியவனோட நீ என்கிட்ட வந்து சேருன்னு சொல்லிவிட்டு அவர் விடுவிச்சுறாரு. சத்தியவனோட ஆத்மா வந்து திரும்பி வந்து அவர் உடலில் பூந்துக்குது. சாவித்திரியும் திரும்பி அதே வழியில் நடந்து வராங்க. நடந்து வரத்துக்குள்ளே சாயங்காலம் ஆகிடுது.
திருப்பி அவங்க சத்யவான் கிட்ட வரும்போது சத்யவான் மெதுவாக கண்ணை திறக்கிறாரு. சாவித்திரிக்கு அதை பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷமும் கண்ணும் தண்ணியும் பெருகெடுக்க வருது. சத்யவானும் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு, என்ன ஒரே சமயத்தில் சிரிக்கவும் செய்கிற அழவும் செய்கிற, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்க ஒன்றும் சொல்லலை. சந்தோஷமாக 2 பேரும் திரும்பி வந்துடுறாங்க. யமன் அருள் பண்ண மாதிரியே சாவித்திரியோட அப்பாவுக்கு நிறைய குழந்தைங்க பிறக்குது. சத்யவானோட அப்பாவுக்கு பார்வையும் திரும்பி வந்துடுது, அவர் ராஜாங்கமும் திரும்பி வந்துடுது. கூடிய சீக்கிரத்துலேயே சத்யவானும் அந்த நாட்டுக்கு ராஜாவாயிடுறாரு. சாவித்திரி அவருடைய மனைவியாக இருக்கிறதுனால அவங்களும் ராணி ஆயிடுறாங்க. 2 பேரும் நீண்ட காலம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய குழந்தை பிறக்குது. அதனால தான் ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து அவங்க நல்ல நீண்ட ஆயுளோடு சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை அனுபவிச்சிட்ட அப்புறம் யமன் வரும்போது எந்த வித பயமும் இல்லாமல் எந்த வித கண்ணீரும் இல்லாமல் 2 பேரும் யமனோடு சேர்ந்து போயிடுறாங்க. இதுதான் அந்த கதை. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.